ஒரு செயல் வடிவமாக ஒரு ஒரு உன்னதமாக தேடுதல் இருக்கிற எந்த ஆன்மாவுக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் பிரபஞ்ச தொடர்பில் இருக்கிற குருமார்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு காற்று அப்படியே எப்படி அசைந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை மட்டும் பர்டிகுலராக உழுகுதோ அந்த மாதிரி ஒரு அரிதாக நல்ல தேடுதல் உள்ளவங்களுக்கு இந்த பிரபஞ்சமே காட்டி கொடுக்குற ரகசியங்கள் பெரிய செயல் வடிவம். எங்கள் ஊரில் ராகவேந்தர் 12 வருடம் தவம் செய்த ஒரு இடம் இருக்குது. அந்த 12 வருடம் தவம் செய்த இடத்த ஒரு ராஜாவோட கனவுல போய் இந்த இடத்த அவர் காட்டி கொடுத்தார். அது எதற்குன்னா பல ஆயிரம் பல லட்சம் ஆன்மாக்கள் அந்த இடத்துல உட்காந்து தவம் செய்யப்படணுங்கிறதுக்காக தான் காட்டி கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி தான் உங்களை இந்த போஸ்டர் வடிவமாவோ இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் எதுக்கு காட்டி கொடுக்கப்படுதுன்னா, நீ பல நாள் தேடுறல்ல அந்த வடிவத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்குள்ள உன் உயிருக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வழி பாதை ஒரு சரியாக காட்டுறதுக்கு இவன் மூலியமாகவும் ஏதாவது உனக்கு ஒன்று நடக்கும். நீ இதையும் விட்டுறாம நீ இதில் நகர்ந்து போ. அதற்கப்புறம் உன்னுடைய செயல்பாடுகளில் உனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கும். அதிசயம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உடனே நடக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு தியானத்தில் உடனே சித்து வரக்கூடாது, வாக்கு சித்து வரக்கூடாது, பெரிய செயல்லாம் வரக்கூடாது. ஏன்னா வந்தால் அவன் பெரிய முழுமையான குருவாக பணி செய்ய முடியாது. நல்ல உணர்ந்து அடிபட்டு நல்ல செயல் வடிவத்திலேருந்து இருந்து ஒரு தாக்கு பிடிச்சி ஒரு ஆணோ பெண்ணோ நிற்கிறாங்கன்னா வரலாறு மிக்க ஆட்களாக அவங்க உருவெடுத்து நிற்பாங்க. பயம், கஷ்டம், துன்பம் யாருக்கிட்ட சொல்கிறது? குருவை பார்க்கறதுக்கு அங்கேருந்து ஓடி வந்திருக்கோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அவர் இருப்பார். நம்மளுடைய அத்தனை விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரா? இந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரா? இந்த துன்பத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாரா? என்னம்மா எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் ஏதோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு நவரலான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அந்த செயலுக்கு அவர் ஒரு தீர்வு கொடுத்துருப்பாரு. அந்த தீர்வை உங்களால் உணர முடியாது. ஏன்னா அது காலத்தோடு தான் நடக்கும். அதை வடிவத்தான் கொடுப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாதகர் பார்க்குற மாதிரி ராகுவோட தோஷம் இருக்குது, கேதுவோட தோஷம் இருக்குது, சுக்கிரோட தோஷம் இருக்குது, இல்லை இது இப்படி இருக்குது, 3 மாதம் ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்குள்ள வடிவம் என்னன்னா ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அது எப்படி வேலை செய்யுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை ஒரு 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 கண்காணித்து அதை பின்தொடர்ந்து வருவோம். அதுதான் சூட்சமங்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு ஒரு செயல் வடிவமாக தொடங்குங்க. அது ஏதோ ஒரு வடிவத்தில் ஆறுதல்லாம் நான் சொல்லி என்னங்க பண்ண போகிறேன்? உங்களுக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் உங்களை நீங்கள் அழுகாதீங்க, நீங்கள் இப்படி போங்கன்னா அது சரியாக இருக்குமா? இது ஆறுதல்லாம் கிடையாது. இது உள்ளுக்குள்ள ஒரு செயல் வடிவம் இருக்குது. அதனால் பெரிய மாற்றத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. அந்த வடிவத்தில் தான் இந்த செயல் மாற்றங்கள்லாம் இருக்கு. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோடனே ஸ்டெப் வீட்டுல அந்த யோகத்துல ஒரு 4:30 மணி 3:30 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்றோம்னா அதுல அந்த இடத்துல நம்மளுக்கு வீட்டுல பயங்கர ஒரு சில தடைகள்லாம் தாண்டி வர முடியுது. இல்லை நீங்க கிடையாது. இந்த உலகத்துல பிறந்த எல்லா யோக குருமார்களுக்கும் அடி உழுக தான் செய்யும். ஆனா அந்த அடி தான் அவங்கள உயர்த்தும். அந்த அடி தான் அவங்கள வாழ வைக்க போகுது. அந்த அடி தான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகுது. அதனால நீங்கள் இன்னைக்கு அது அடின்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அது அடின்னு நினைக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விதை அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை அதுதான். நீங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் தாய் தந்தை கூட இருக்கிற சகோதரர்கள் கூட இருக்கிற சகோதரி ஊர் உறவில்லாம் ஒரு நேரத்தில் நம்மளை யாரையாவது ஒரு தனி மனிதர் அவமானப்படுத்துது இல்லை கஷ்டப்படுத்துதுன்னா அதோடைய செயல் எதுக்காக நடக்குதுன்னு இப்போ தெரியாது. இப்போ அவங்க மேலே நமக்கு வருத்தப்படுவோம். பின்னாட்களில் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க தான் நம்மளை ஞான பாதைக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு. அதனால நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா எங்க அப்பா இறந்தப்ப அவரு கொஞ்ச நாள் செஞ்சு பயணப்படும் போது என்னோட அக்கா தம்பி தங்கச்சி அம்மா இவங்க எல்லாரும் இவங்க இல்லாட்டி இந்த ஞான பாதையில 100% வந்திருக்கே முடியாது. அவங்க அவங்களுக்கு எனக்கு சில செயல்கள் செஞ்சதுனாலதான் இவங்களோட நான் அடியேற்றம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. எந்த பயிற்சிவார்த்தை எதுவுமே இல்லை அவங்ககிட்ட. ஆனா அவங்க உணர்த்துனது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு உணர்த்துனவங்க அவங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பயிற்சி காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக போயிடுவோம். ஏன்னா இன்னைக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு அழுவ வைக்கும்.
இந்த தியானம் என்னன்னா சின்ன குழந்தை மாதிரி தான். நாளைக்கு வேற 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 குட்டி 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 விஷயம்லாம் நடக்கும். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. தியானமும் அப்படி தான். திடீர்னு ஒரு நாள் உடலில் ஒரு மாற்றம் இருக்கும், திடீர்னு ஒரு நாள் உடலில் வேறு மாதிரி பரவசம் வரும், திடீர்னு ஒரு நாள் தியானத்துக்குள்ளே அப்படியே உச்சபட்சமாக ஒரு அனுபவம் மாதிரி ஒரு செயல் ஏற்படுத்தும், திடீர்னு ஒரு நாள் தன்னையே மறந்த மாதிரி ஏற்படுத்தும். நிறைய செயல் நடக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து ஏமாந்துடாமல் மீண்டும் 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 நடக்கணும். புரியுதுங்களா? மாடு மேய போகுது, நல்லா மேய்ஞ்சிருச்சு, திருப்பி வீட்டுக்கு வருது, அப்புறமா செரிச்சிட்டு திருப்பி மேய தானே தொடங்குது. அந்த மாதிரி தான் நம்ம தியானத்தில் கிடைக்கிறத எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டு போக்கிட்டே இருக்கணும். கிடைச்சதை பேசிக்கிட்டே இருந்தோம்னா எத்தனை வாட்டி பேசுவீங்க? இன்னைக்கு ஒன்று கிடைச்சிட்டு பாருங்க, ரோஜா பூ மலர்ற மாதிரி தலையில், நாளைக்கு தாமரை பூ மலர்ற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் நாகலிங்க பூ மலர்ற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் 4 நாகங்கள் மண்டையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அடுத்த நாள் 3 ஒளி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை வாட்டி நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க? அதை எத்தனை குருமாரை பிடிச்சி நீங்கள் இதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? அவனே நொந்து போய் உட்காந்துருப்பான். ஏடா நான் ஒளியே பார்க்கல, நீ 2 ஒளியை பார்த்துட்டேங்கிற, என்னடா கதைன்னு அவனே வந்து வெறுத்து போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் போய் 2 ஒளியை பார்த்துட்டேன், நேற்று வந்து நாகம் வந்து என் மேலே வந்துச்சுன்னா நான் நேராக போகிற நாகத்தையே பார்க்கலாடான்னா, என்னடா நீ நாகத்தை பார்த்துட்டேங்கிற, என்னடா அப்படின்னா சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் முக்கால்வாசி சித்தர்கள் வந்து லூஸ் ஆயிடுறது. ஏன்னா நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? தாயே அப்படின்னு மாரியம்மன் கோயிலில் போய் நீங்கள் விளக்கு போட்டு மாவிளக்கு போட்டே பழக்கப்பட்ட ஆளுங்க. அங்கே ஒரு செயல் வடிவத்தையே நீங்கள் வந்து செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி சித்தரை போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயா இதை கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க, அது பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்காக தான் சித்தம் கலங்கி போய் அவர் தெரியாமல் போய் மேலே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார். புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, உன் ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கணுமோ அது அவருக்கு தெரியும். அவர் வந்து அதை கரெக்டாக பண்ணுவார். புரியுதுங்களா? இது என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. புரியுதா? அந்த மாதிரி ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் ஒரு பெரியவர், ஒரு மகா பெரியவர் வந்து பேசவே மாட்டார், ஒரு பைத்தியம் மாதிரி தான். திடீர்னு தீர்க்கதரிசியாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, உத்திராபதியை போய் பாருன்னாரு. ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, 10 பேரில் எவன் உத்திராபதியை போய் பார்ப்பான்? எனக்கு உத்திராபதியா இல்லை அவனுக்கு உத்திராபதியா? அவனுக்கு உத்திராபதியான்னு தெரியல. என்ன உத்திராபதிங்கிறாரு? யாராவது தெரிஞ்சவங்கள சொல்கிறார் மாதிரி. நான் பக்கத்தில் இருக்கோம், அவனுக்கு மாதிரி உத்திராபதி. இப்போ அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் உத்திராபதி நமக்கு தான் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க, உத்திராபதியை போய் பாருன்னு. நான் வந்து என்னடா உத்திராபதி அப்படின்னு இப்படி போயிட்டே இருக்கிறேன். திருப்பி எந்திரிச்சார், எங்கேருந்து வந்தார், கிட்ட வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி, உன்னை தாண்டா பார்க்க சொன்னேன், போல உத்திராபதியை போய் பாருன்னு போயிட்டார். அந்த உத்திராபதின்னு நினச்சிக்கிட்டு என் வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜர் உத்திராபதின்னு இருக்கிறார். நான் இவரை தான் பார்க்க சொன்னார்னு அங்கே போகிறேன். அங்கேயும் கிறுக்கு வேலையை பார்த்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது அது உத்திராபதிங்கிறது திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு காலபைரவருடைய கோவில். இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு 20 நாள் 1 மாதம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவர் 3 நாள் தவத்தில் வந்து பல வேலைகளை பார்த்து அதுக்கப்புறம் போராடி அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு காசு இல்லை, போராடி அங்கே போய் நடந்து போய் அந்த கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு அதிசயம். எப்படிங்க வந்தீங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் வர மாட்டீங்களே அப்படின்னாரு. இல்லைங்க ஒருத்தர் வர சொன்னார். யார் வர சொன்னா? இந்த மாதிரி ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் தான் வர சொன்னார். அவர் இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார், இந்த இடத்துல தான் நிற்கிறப்பாரு, அந்த இடத்துல தான் படுத்தே கிடப்பாரு அப்படின்னாரு. என்னங்க இந்த இடம் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப விசேஷம் என்னங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து எதுக்கு போய் கேட்டேன்னா, என் பிள்ளைக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழல், குழந்தை கறி கேட்ட இடம். சிவன் வந்து குழந்தைய கறியாக கேட்ட இடங்க இது. குழந்தைக்கான ஒரு விஷயம், ஏதாவது ஒரு செயல்னா இங்கே நடக்கும் அப்படிங்கிற இடங்க அப்படின்னாங்க. நான் குழந்தை கிரிட்டிக்கலாக இருக்கிறதுக்காக தான் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கேன். அவர் என்ன பண்ணார், அந்த சிவன் குழந்தை கறி கேட்ட இடத்துக்கே அனுப்பிச்சிட்டாரு, அங்கே போடா. அது இல்லாமல் அவர் தவம் பண்ண இடம் அந்த இடம். அப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு 90 நாளில் அது மருத்துவ ரீதியாக அது டாக்டரே சொல்கிறாரு, என்னன்னு எங்களுக்கே தெரியலங்கன்ட்டார். புரியுதுங்களா? அந்த குழந்தையே பிறந்துருச்சு. அவளுக்கு சிவன்னே பேர் வச்சோம், சிவன் சம்பந்தமாகவே பேர் வச்சோம். அந்த பேரையும் எனக்கு ஒரு பெரியவர் சொன்னார்ல, அவரு தான் வச்சார். இதெல்லாம் நம்ம வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்து ஒரு தத்துவமாக ஒரு வார்த்தை சொல்கிறதெல்லாம் 1000 சூட்சமங்கள் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 10 வருஷ வாழ்க்கையை வீணடிக்க வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்கிறது தான் பிரச்சனை. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இறை ஆற்றல் நம்மளை வச்சுருக்கோம். அதை தான் தேடு தேடு தேடுனா விழிப்போட தேடு. தேடுதல்லே உயர்ந்த தேடுதல் எது அப்படின்னா, சரணாகதி அடைந்து விழிப்போட தேடுறது தான்.
புரியுதுங்களா? 4 நண்பர்களாக சேர்ந்துக்கிட்டு உத்தராட்சியை போட்டுக்கிட்டு போயிடுவோம். விளக்க போட்டு பௌர்ணமியில் இந்த இது நம்ம திருப்பரங்குன்றம் மலையை சுற்றிட்டோம்னா அவர் முருகன் வந்து அங்கேருந்து வந்து ஏதாவது பண்ணி விட்ருவார். இப்படி தான் நிறைய பெண்கள் தேடிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் இருக்கும்போது கூட சரணாகதி அடைஞ்சனா முருகன் எங்கே வேணாலும் வருவான். உனக்கு தான் அது பாத்ரூமா? முருகனுக்கு ஏது பாத்ரூமு? எங்கேயும் ஒன்றும் கிடையாது. எல்லா இடமும் ஒன்று தான் அவனுக்கு. அதில் சரணாகதியில் தான் நம்ம தேடுதல் தெளிவடைந்து தேடணும். புரியுதுங்களா? தெளிவடைந்து தேடினா ஒரு விஷயம் இருக்கும். தெளிவடைந்து தேடினீங்கன்னா என் உடலையே கனவுல பல்வேறுபட்ட செயல் உங்களுக்கு ரிலேட்டடாக யாரெல்லாம் இருக்கோ அந்த விஷயமெல்லாம் காட்டுவாங்க. அதனால நான் தோல் உரிச்சு இப்படி அப்படின்னு சொன்னேன்னா அது வேறு வடிவத்துக்குள்ளே போயிடும். அது பட்டும் படாத மாதிரி ஈயம் பூசணமாக இருக்கணும், பூசாத மாதிரி இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அப்போ மெயின் என்னன்னா நம்மளுடைய பிரயாணத்தை தெளிவுபடுத்திக்கிட்டா தான் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். வாழ்க்கை மேம்படும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. கொஞ்சம் சவாலை சந்திக்கிறது மாதிரி யாருக்கெல்லாம் சூழ்நிலை வருதோ நீங்கள் நல்லா வரப்போறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்னுடைய அனுபவத்தில் எவன்லாம் அழுகுறானோ அவன்லாம் வரலாறாக மாறுவான்னு அர்த்தம். அந்த அழுவுறதை கண்டுபிடிக்க தெரியாதவன் அழுதுகிட்டே ஒரு நாள் அவன் சாகும்போது இந்த 4 பேர் அழுகிற மாதிரி உருவாக்கிட்டு போயிடுவான். அழுது ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அவன் சாவறதுக்கு 4 பேர் அழுக விட மாட்டான். 4 பேர் என்ன பண்ணுவான்? குரு பூஜையாக மாற்றி விழாவா ஆக்கி விட்டு போயிடுவான். சுழுமுனையை தாண்டினவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு இறைவன் நிச்சயமாக காட்ட மாட்டானா? கண்டிப்பாக அடுத்த இடத்த ரொம்ப உறுதியோடு உங்களுக்கு காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா சுழுமுனைங்கிற பேரை பயன்படுத்துறதே பெரிய பாக்கியம். அதை பயன்படுத்துறதே பாக்கியம். அதனால் நீங்கள் தயவு செய்து கவலைப்படாதீங்க. நீங்கள் என்னை தாண்டி இது நிஜம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா வடிவத்திலையும் தியானத்துக்குள்ளே உடலில் ஒருத்தர் நரம்பு விழிச்சிச்சுன்னா சில சக்கரங்கள் ஏதாவது ஒரு செயல்லாம் நடந்துச்சுன்னா அவனை தேடி ஆட்டோமேட்டிக்காக சித்தர்கள் வந்துடுவாங்கங்க. நல்ல தியானம் இருக்கிற இடத்துல எவனோ ஒருத்தன் படுத்து கிடப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எந்த குகைக்கு போனீங்கனாலும் அங்கே ஒரு நாகம் தூங்கிக்கிட்டு இருக்கும். எந்த குகைக்கு வேணாலும் போங்க, அங்கே ஒரு நாகம் இருக்கும். எந்த ஆற்றல் உள்ள ஒரு வீட்டில் தவம் பண்ணுற வீட்டில் சூட்சமத்தில் எவனோ ஒருவன் இருப்பான். இது சத்தியம். அந்த வீட்டில் அழுகுறாங்க சிரிக்கிறாங்க எல்லாம் முக்கியம் கிடையாது. தவம் பண்ணுற வீட்டுக்குள் எவனோ ஒரு சித்தன் உலாவான். அவ்வளோதான் விஷயம். அது எந்த வடிவத்திலே வருவான். காட்சியாக வருவான், கனவுல வருவான், ஒளியாக வருவான், பாம்பாக வருவான், பிச்சைக்காரனாக வருவான், எப்படியா வேணாலும் வருவான். சமயத்தில் உங்கள் வீட்டுக்காராக கூட மாறி வருவான். புரியுதுங்களா? அவருக்குள்ளேயே பூந்துருவான். ஏன்னா ரெகுலராக பேசுகிறவர் இப்படி பேசலையே அப்படின்னா அவருக்குள்ளே அவரையே ஆட்கொண்டு உள்ளே போயிடுவான். திடீர்னு உங்கள் மனைவிக்குள்ளேயே ஆட்கொண்டு உள்ளே போயிடுவான். ஆம்பளை மாதிரி பேசிகிட்டு இருக்காளே இவ என்ன அப்படின்னு மூர்க்கமாக பேசுகிறாளேன்னா அதுக்குள்ளே உள்ளே இருப்பான். கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய அது நடக்கும். இது அதான் இருக்கும். அதுதான் அவங்க உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் இருந்து வழி நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு செயல் வடிவம் செய்கிறாங்க. அதனால நம்ம எப்பயுமே ஒரு கிஃப்டாக நீங்கள் என்னென்னா யாராவது துன்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு நினச்சிக்கோங்க. அதுதான் நீங்கள் சிவனை உண்மையான சிவனடியாரே அப்படி தான். அது சந்தோஷப்பட்டீங்கன்னா அது சிவனை அறியறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. கஷ்டத்தை நீங்கள் நல்லா உள் வாங்கிக்கோங்க. நீங்கள் உருவாக போகிறீங்கன்னு அர்த்தம். உண்மையாக சொல்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ துயரத்தையும் துன்பத்தையும் சந்தித்த போதெல்லாம் எல்லா சித்தர்களும் காட்டி கொடுத்தது என்னன்னா அந்த பக்கத்தில் போனேன்னு வச்சுக்கவே அந்த டேர்னிங் திரும்பினா எல்லாம் வேலை முடிஞ்சோன்னா அந்த டேர்னிங் முடிஞ்சோன்னா அதே மாதிரி ஒரு 4 டேர்னிங்கை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் என்ன கற்றுக்கிட்டோம்னா அந்த அனுபவத்தை இன்னும் மெருகேற்றி எப்படி பண்ணலாம், முழுமைப்படுத்துறது. அதான் பெரியவங்க சொன்னாங்கல்ல, சிவத்தை அறிவது ரொம்ப கடினம், சிவத்தை முழுமையாக யாராலையும் அறிய முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சிவன் உங்ககிட்ட ஒரு வரம் கொடுக்குது, உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ணுதுன்னா நீங்கள் தியானம் பண்ணிட்டு 6 மாதம் வர்றதுக்குள்ளே அது இன்னொரு வளர்ச்சி அடைஞ்சிரும். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அங்கே ஒரு 4வது படியில் உட்காந்துருந்தாரு, அவர் தான் சிவன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார், நான் பார்த்துட்டேன்பீங்க. நீங்கள் திருப்பி வரும்போது அவர் 12வது படியில் உட்காந்துருப்பார். இப்போ 12வது படியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். நீங்கள் போயிட்டு இன்னொரு 6 மாதம் தவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர் 18வது படியில் உட்காந்துருப்பார். அதனால தான் உலகத்தில் யாராலையும் சிவத்தை அறியறதே முடியலை. ஏன்னா அது ஒவ்வொரு நிமிடமும் பரிணாமமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு.
அதனால தான் இந்த உலகத்தில் அது எல்லா சூழல்லையும் இந்த உலகம் இயங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, படைப்பு நடந்துக்கிட்டே இருக்கிறது காரணம் அது. அதனால அந்த தியானத்தில் நிறைய வளர்ச்சி இருக்கு. இந்த இவ்வளவுதான் அப்படின்னு யாருடைய உடலுக்கும் அளவு போட முடியாது. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களே சிவமாக உணர ஆரம்பிச்சுவீங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் இது அனுபவம் தியானம்னு நம்ம நினைச்சோம்ல, இதை தாண்டி இன்னொன்று இருக்கு அப்படின்னு உங்களை கூட்டிக்கிட்டு போக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நான் பார்த்த பேரு ரகசியத்துக்குள்ள இருக்கிற உண்மை. நின்று போகாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு. சக்கரைப்பாவுக்கு ஆசைப்பட்டு நின்று போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். வரட்டும், அதெல்லாம் பெருமையா எடுத்துக்கங்க, ஒரு விருதா எடுத்துக்கங்க. ஆமா, அதெல்லாம் உங்களுடைய ஒரு நற்சான்றிதழா எடுத்துக்கங்க. அடி வெடிகுண்டே விழுந்தாலும் அதை வாங்கிக்கங்க. அது நல்ல செயல் தான், அது ஒன்றும் கெட்ட செயல் கிடையாது. நீங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் தான் சொல்றேனே, உண்மையான சிவத்தொண்டு செய்கிறவங்களை, சிவனடியார்களை எப்பொழுதும் இறையாற்றல் அது எல்லா சூரத்திலையும் உருவாக்கி கடைசியில் என்னன்னா அதை ஒரு பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுரும். அதான் சொன்னேன்ல, எவ்வளோ மாயை வந்தும் ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா அதுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது.